பிரவீன், இப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்லயும் உங்களோட பெட்டியில இருக்கிறவங்கள தவிர்த்து மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? உங்களோட உறவினர்கள் யாராவது அங்க வந்திருக்காங்களா? நீங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது இப்ப? இல்ல அவரு இப்போ படுத்த கண்டிஷன்ல தான் மேம் இருக்காரு. ஆனா இப்ப ஃபுட்டு வந்து இதுல இருந்து ஃபுட்டு கொடுக்க முடியல. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட வாங்கி இருக்கிற ஸ்நாக்ஸ் வச்சு இதோ பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். தண்ணி இருக்கிறத வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் இருக்காங்க. பட் மத்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் தண்ணி உள்ள வந்ததுனால யாருமே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க முடியல மேம். அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். இப்ப தங்கறதுக்கு முடியல. தண்ணி ஃபுல்லா நைட்ல கரண்ட் இல்ல, பாம்பு உள்ள வந்து நுழையுது. அது பிரச்சனையா இருக்கு. பாம்பு உள்ள வருது. ஒரு நிமிஷம் மேம், ஒரு பக்கத்துல ஒரு பேசஞ்சர்ட்ட கொடுக்குறேன் மேம். கரண்டும் இல்ல, கரண்ட் இல்லாம உள்ள எப்படி இது உள்ள தண்ணி நிக்குது, பக்கத்துல சுத்திரும் வயலு, பாம்பு. அது சுகர் பேஷண்ட் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? எவ்வளவு பேர் வந்தீங்க உங்க குடும்பத்துல இருந்து? எங்க குடும்பத்துல மொத்தம் 5 பேர் வந்தோம். சிதம்பரத்துல இருந்து திருச்செந்தூர் வந்தோம். திருச்செந்தூர் சாமி குடும்பத்துல ரிட்டர்ன் காலையில 9:30 மணில இருந்து நைட் வரைக்கும் விடிய விடிய இப்படியே இருக்கிறோம். எதுவுமே ஸ்டெப் எடுக்காம எப்படிமா போக முடியும்? தண்ணி நிக்குதுங்கிறாங்க, அது பட்டு நின்றுட்டு தான் இருக்கும். எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அம்மா நீங்க பேசுங்கம்மா. மேடம், சிதம்பரத்துல இருந்து கவிதா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு சுகர். நாங்க 5 பேர் வந்தோம். சரி. இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. குடிக்க தண்ணி கூட கிடையாது. கரண்ட் இல்ல, சாப்பாடு எதுவும் இல்ல. மாத்திரை போட்டிருக்கோம். அவர் எங்க வீட்டுக்காருக்கு 6 வரும். அவருக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. இத பத்தி அதிகாரிகள் யார்கிட்டயாவது நீங்க சொல்லி இருந்தீங்களா? உங்களை யாராவது தொடர்பு கொண்டாங்களா? இந்த மாதிரி உடம்பு முடியல அந்த விஷயம் நீங்க சொல்லி இருந்தீங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர் வரல மேடம். ஒரு இன்ஸ்பெக்டர் கூட வரல. மாத்திரை டேப்லெட் 2 நாள் தான் கொண்டு வந்திருப்பேன். ஒரு நாள் இருந்தா அவர் இறந்துவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்றதே தெரியல. ரொம்ப கண்டிஷன் சரியில்லாத நிலைமையில இருக்க மேடம். யாருமே ஒருத்தவங்க தண்ணி கூட கொடுக்கல மேடம் இது வரைக்கும். இப்ப உங்களுடைய பிரதான கோரிக்கை என்னமா இருக்கு? எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டு இத மீட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். சொல்லுங்க. செங்கல்பட்டுல இருந்து இது திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தோம். சரிங்க சார். ஞாயிற்றுக்கிழமை வந்து 9:30 மணிக்கு இங்க இது ஆயிருந்தது மேடம். இது வரைக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் வரல. இப்ப எனக்கு வயசு வந்து 30 வயசு. இப்ப நான் தாங்கிலாம் பசி தாங்கிலாம், குழந்தைங்க இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க மேடம்? இப்ப அவங்க ஒண்ணுமே இது பண்ண முடியல. இப்ப குழந்தைங்க எல்லாம் மேல அப்ப 10ல நாங்க படுக்க வச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு ஒரு சிக்னலும் எந்த ஒரு தகவல் தொடர்பும் கிடையாது. நாங்க மேல நின்று பேசின்னு இருக்கோம். இப்ப எங்களால இன்னும் இன்னைக்கு எங்க மதியானம் வரைக்கும் எங்களாலே இது பண்ண முடியும். அப்ப குழந்தைங்களோட நிலைமை எல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்னதான் உதவி செய்ய முடியும் மேடம் உங்களால? இல்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேரிடர் குழு அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. விரைவா 3 இதுல வந்தாங்க, இங்க சுத்தி பாக்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப நாங்க இது பண்ணதான் சொல்றாங்களே தவிர இது வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. தண்ணி பாட்டில் கூட வரல மேடம். கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. என்ன பண்றதுன்னு பாருங்க குழந்தைங்களை வச்சுக்கின்னு. இப்ப உங்களோட உறவினர்கள் நீங்க யார்கிட்டயாவது தொடர்பு கொண்டீங்களா சார்? இப்ப அவங்க சைடுல இருந்து ஏதாவது முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா? அவங்களுக்கு கான்டாக்டும் பண்ண முடியல மேடம். இப்ப அவங்க வந்தாலும் இப்ப இவங்களே வர முடியல, அவங்க எப்படி வர முடியும் பாருங்க. இப்ப அவங்களும் சுத்தி தான் நிக்கிறாங்க. இப்ப போலீஸ் யாருமே உள்ள அலோவ் பண்ணல. இப்ப அவங்களும் அந்த சரௌண்டிங்குள்ளதான் வெயிட் பண்றாங்க. இப்ப அவங்களும் உள்ள வர முடியல அப்படின்றாங்க. சரி. இப்ப போலீஸ் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்றாங்க. சரி. இப்ப பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள் உதவி செஞ்சாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உங்களால அங்க போய் பார்க்க முடிஞ்சதா? அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடிஞ்சதா? அவங்கள போய் பார்க்க முடிஞ்சது. அவங்க வெறும் இப்ப அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஒரு 10 வீடு மட்டும் எங்களுக்கு நேற்று ஹெல்ப் பண்ணாங்க. அது இப்ப எப்படி அவங்களுக்கு பண்ண முடியும்? 10 வீடு மட்டும். இப்ப அவங்க நேற்று ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டே இல்ல. இப்ப அவங்க கிட்ட இல்ல. அவங்க கிட்ட கேட்டதுக்கு வந்து இப்ப நேற்று வரைக்கும் எங்க கிட்ட இருந்தது வரைக்கும் நாங்க பண்ணிட்டோம். இப்ப எங்ககிட்ட எதிர்ப்பு இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களே இது பண்றாங்க. இப்ப யாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்ப பக்கத்துல ஏதாச்சும் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி பெரிய ஏரியா இருந்தாலும் கூட ஏதாச்சும் பக்கத்துல கடை. இப்ப நீங்க இன்னமும் நீங்க அந்த ரயிலுக்குள்ளேயே தான் இருக்கீங்களா, இல்ல வெளியே எங்கேயாச்சும் உங்களால வர முடிஞ்சதா? ரயிலுக்குள்ளேயே தான் மேடம் இருக்கேன். இங்க சப்வே வந்து அவ்வளவு இதுவும் பெருசாவும் இல்ல மேடம். வெளியே உட்காரவும் முடியாது. ஃபுல்லா தண்ணி இருக்கு. ட்ரெயின்லயும் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அதனால வீடியோ இது பண்ணா கூட உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா ட்ரெயின் இருக்கு. அந்த இது வரைக்கும் தண்ணி இருக்கு மேடம். குழந்தைங்களே மேலதான் அந்த பர்த்ல உட்கார வச்சிருக்கோம். கீழே இறங்கவும் முடியாது. இப்ப நாங்க வரைக்கும் போயிட்டு வந்துன்னு இருக்கோம் மேடம்.
நெட்வொர்க்கு கிடையாது, கரண்ட் எதுவுமே கிடையாது. இப்ப ரயிலுக்குள்ள ஃபுல்லாவே தண்ணி தேங்கி இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்க பர்த்ல தான் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு அடி வரைக்கும் தண்ணி உள்ள ஏறி இருக்கிறது? உள்ள நம்ம உள்ள ட்ரெயின் ஏறுவோம்ல மேடம், ஆமா, இதுல உள்ள வரைக்கும் தண்ணி உட்கார கூட முடியாது மேடம். பர்த் அந்த மிடில் பர்த் வரைக்கும் கீழே, அது கீழே தண்ணி இருக்கு மேடம். மேல அப்பர் பர்த்தும் மிடில் பர்த்தும் மட்டும் உட்கார முடியல மேடம். சரி. இப்ப கீழே உட்கார சிட்டிங்ல வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு மேடம். சரி, இப்ப அப்படி இப்ப பர்த்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு பேர் வரைக்கும் அங்க போக முடியும்? ஏன்னா நிறைய பேரால வந்துட்டு மேலேயும் உட்கார முடியாது இல்லையா? அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? இப்ப இருக்கிறவங்க வந்து எப்படின்னா வெளியே வந்து பாதி பேர் இருக்காங்க மேடம். இந்த வயசானவங்களும் குழந்தைங்களை மட்டும் மேல உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களால தண்ணியில வர முடியாது, இது பண்ண முடியாதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 30 ஏஜ் 25ல இருந்து 20ல இருந்து 30 ஏஜ் உள்ள அவங்க மட்டும் தான் இப்ப நடந்து மேல இது பண்ணி இருக்காங்க. மற்றபடி வயசானவங்க குழந்தைங்கள பர்த்லயே தான் இருக்காங்க. ஓகே. இப்ப நேற்றைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை அங்க எப்படி இருக்கு சார்? அந்த தண்ணி கொஞ்சமாச்சும் அந்த ரயிலுக்குள்ள இருந்து வெளியேறி இருக்கா? இல்ல, நேத்தோட கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். நேத்து வந்து மழை பெய்ஞ்சுக்கிட்டு மழை இது தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நைட்ல இருந்து மழை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், மழை பெய்யல. இந்த தண்ணி மட்டும் ஒரு இன்ச் கம்மியா இருக்கு மேடம், அவ்வளவுதான். மேல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல மேடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.